கமிஷன்ல இப்ப நம்ம போராட்டத்தை நம்ம தட்டி நம்ம உள்ள போயிட்டோம். இப்ப நமக்கு இறுதியாக சென்னை உயர்நீதிமன்றம் நமக்கு ஒரு சாதகமான ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறது. நம்ம இயக்கம் வளரும் பொழுது நீங்களே நான் அதிகமாக சொல்ல வேண்டாம், செயல்கான் இருக்காங்க, பல வரலாறுகள் படைத்த இந்த இயக்கம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு இருட்டை சந்திக்கும். அந்த இருட்டு நிரந்தரமாக கிடையாது. ஒரு இரவுக்கு பிறகு எப்படி ஒரு விடியல் வருகின்றதோ அது போலதான் இப்பொழுது அந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒரு இருள் சூழ்ந்திருக்கின்றது. அந்த இருளை நீக்கி விடியலை தரக்கூடிய ஒரு செயல்பாடு, ஒரு விஷயமாக அது உங்கள் கையில் இருக்கின்றது. நிர்வாகிகளாகிய உங்கள் கையில் இருக்கின்றது. நீங்க கீழே இருக்க தொண்டர்களிடத்தில் போய் சென்று அதை ரீச் பண்ணணும். அப்பதான் நம்ம புரட்சித் தலைவருக்கும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கும் இந்த இயக்கத்தின் மூலமாக நாம் இந்த லெவல்ல வந்திருக்கோம். நகர்மன்ற தலைவராக, உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளாக, சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, நாடாளுமன்ற உறுப்பினர் வருகின்றனர். அதற்கு அம்மா அவர்களுக்கு கைமாறு செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் இந்த பிறந்த நாள் முதல் கொண்டு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்தை, அதில் குடியரசு சொன்னார், பூத் கமிட்டியில் அமைப்போம். ஆக்கப்பூர்வமான விஷயத்தில் நம்ம ஈடுபாடு கொள்ள வேண்டும் என்பதை உங்கள் அன்புடன் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல நான் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இங்க மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி நான் என்னுடைய சொந்த ஏற்பாட்டில் நான் ஏற்கனவே 70 பெருசா இங்க லட்சியம் 70 அதே மாதிரி இப்ப 77 பேர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி இப்ப 2ஆம் தேதி வராங்களா கூட்டத்துக்கு வராங்க. அவங்க எவ்வளவு பேரை கூட்டுறாங்களோ அதோட 10 மடங்கு அதிகமான அதே இடத்துல கூட போடலாம். அவங்க இண்டோர்ல போட்டாங்களா வெளியே போடுவோம், இடம் பத்தாது இல்லை. மிகப்பெரிய கூட்டத்தை அதே இந்த தேனி மாவட்டத்தில் நாம் நடத்தி காட்டுவோம். அதற்கு உங்களுடைய ஒட்டுமொத்த ஆதரவையும்